வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? இல்ல, சாப்பிடல. கொஞ்சம் பொண்டாட்டி வேற பிசுன் மாதிரி எந்த நேரமும் ஒட்டிக்கிட்டே இருக்கா. அவங்க என்ன பிரச்சனை? பிரச்சனை தானே. அப்புறம் பாத்துட்டாங்கன்னா சந்தேகம் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். உங்க மேல இருக்க லவ். ஐயோ லவ்வா? ஐயோ லவ். அந்த பொண்ணை தானே நீங்க லவ் பண்ணீங்க? ஆமா. அப்புறம் அந்த என்ன பிடிக்காதானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? ஏன் போன் பண்ணல? ஒண்ணும் பண்ணல. என்கிட்ட மொபைல் இல்ல, கொஞ்சம் வீட்லயும் பிரச்சனை. என்ன மாட்டா? ஐயோ வந்துட்டாங்கன்னா பிரச்சனைங்க. நான் கிளம்புறேன். நான் சும்மா வந்தேங்க. சப்பாத்து நீ கேட்டு மாவு வாங்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உட்கார வச்சிருக்கு காத்திக்கிட்டு உட்காந்து நீ பேசிக்கிட்டு எப்படி ஆட்டோமேட்டிக்கா என்ன என்ன கேக்குற? என்னன்னு கேட்டேன். அப்படியே ஜாலியா ஜாலியா எப்படி இருக்குன்னு நீ போ. நான் என்ன போனோம்? அதை கூட்டு வந்து யாரையாவது வச்சுக்க அடையிறியாடா? யாரையாவது கூட்டு வந்து அதை வச்சுக்க என்ன போட்டு நீ அமுக்குற? என்ன என்ன போட்டு அமுக்குற? ஃப்ரெண்டு என்ன பேசணும்? உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா உனக்கு ஃப்ரெண்டு? கூட்டு வந்து பேசுறேன். என்ன உனக்கு ஃப்ரெண்டு? என்ன உனக்கு என்னடி? நான் அப்படிதான் பேச வேண்டிய. எப்படிதான் பேசுவேன்? ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பேச வேண்டிய. உனக்கு என்ன பேசுவடா? நீ பேசுவ கேட்ட உனக்கு என்ன? ஓ கம்மன். நான் அப்படிதான் பேசுவேன். நல்லா இருக்க மாட்டேன். அப்போ கிளம்பு. நல்லாவே இருக்க மாட்டேன். கிளம்பு. என்ன என்ன? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான சூப்பரான அல்டிமேட்டான ஒரு பிராங்க் வீடியோ பார்க்க போறது. என்ன பிராங்க் வீடியோனா, இதோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஒருத்தங்க. அவங்களை கூப்பிட்டு நான் என்னோட வீட்டுல என்னோட பெட்ரூம் நான் மீட் பண்ண போறேன். அவங்கள மீட் பண்ணிட்டு அப்படி இப்ப சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி போயிட்டாங்க. நான் வந்துட்டு இருக்க டைம் தான். ஆல்ரெடி பர்ச்சேஸ் நடந்துட்டு இருக்கோம். ஆனா இவங்கதான் என் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா அபிக்கு தெரியாது இவங்கதான் என் ஃப்ரெண்டுன்னு. இதை வச்சு நான் உங்கள்ட்ட சும்மா ஜஸ்ட் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க போறேன் என்னோட பெட்ரூம்ல. அப்படி பாக்குறப்ப அவ எப்படி இதை எடுத்துக்கிறா, என்ன ரியாக்ஷன் எடுத்துக்கிறா, ஃப்ரெண்டுன்ற ஒத்துக்கிறாளா இல்லையா, இல்ல வேற மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறாளா, திங்க் பண்றாளான்ட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த பிராங்க் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேமரா செட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். வந்துட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டு. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் லைக் பண்ணுங்க. வந்துட்டாங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? இல்ல, சாப்பிடல. கொஞ்சம் நானும் எவ்வளவு நாள் மீட் பண்ணலாம்னு பாக்குறேன். ஒன்னும் செட்டே ஆக மாட்டேங்குது. டென்ஷன் ஆகுது. என் பொண்டாட்டி வேற பிசுன் மாதிரி எந்த நேரமும் ஒட்டிக்கிட்டே இருக்கா. அவங்க என்ன பிரச்சனை? பிரச்சனை தானே. அப்புறம் அவங்க நல்ல பொண்ணாதான் இருக்காங்க. நல்ல பொண்ணா? இது வேணுங்கிறா அது வேணுங்கிறா என்ன அப்படிதாங்க இருப்பாங்க. எல்லாமே கேட்பாங்க. வாங்கி தராம இருந்தா அப்புறம் ஐயோ என்னங்க எப்படி சொல்றீங்க? அப்புறம் ஒய்ஃப்னா கேக்குறத வாங்கி கொடுக்கணுங்க. உங்களை தானே கேட்க முடியும். இல்ல கேட்க முடியும். அதுக்கெல்லாம் தெரியாது. நம்ம பேசிக்கிறதுலாம் கொஞ்ச நாளா தான் தெரியும் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஒரு சந்தேகம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நம்பர் தான் டெலிட் பண்ணிருங்க. பேசுறீங்க நம்பர் எல்லாம் எல்லாம் மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கேன் பிரெயின்ல. சும்மா லூசு பேரா சும்மா அந்த போன்ல வச்சிருக்கிறது. அந்த அளவுக்கு பாத்துட்டாங்கன்னா சந்தேகம் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். சந்தேகம்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிருக்கா மார்க்கெட் போயிருக்கா. எப்ப வருவான்னு தெரியல. சரி அதான் நான் வரமாட்டேன்னு நினைச்சேன். ஊருக்கு போவான்னு பாக்குறேன். அம்மா வீட்டுக்கு போவே மாட்டேங்கிறேன். நேரம் இங்கேதான் இருக்கிறா பிசின் மாதிரி ஓட்டி. உங்க மேல உள்ள பிரியமா? என்ன பிரியம் என் மேல? உங்க மேல இருக்க லவ். ஐயோ லவ்வா? ஐயோ லவ்வா? லவ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா அதான் லவ்லாம் கிடையாது. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? லவ் பண்ண நான் உங்கள்ட்ட பேசி இருந்தேன்ல. நான் உங்களை லவ் பண்ணல. அப்புறம் என்ன விட்டு அந்த பொண்ணை தானே நீங்க லவ் பண்ணீங்க? ஆமா. அப்புறம் அந்த என்ன பிடிக்காதானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? இருந்தாலும்
இப்ப வந்துட்டு எனக்கு அந்த பிள்ளை பிடிக்கலையே. அது எப்படி பிடிக்காம போகும்? என்ன பிடிக்கும்னா அந்த பொண்ணு தாங்க முடியல, நயங்குது. அப்புறம் அந்த உங்களே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படியே கல்யாணம் பண்ணி நேரம் லைஃப்ல செட்டில் ஆகி செம்ம ஜாலியா இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பெட்டர்னு என்னைக்கு யோசிக்க கூடாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இருந்தாலும் பிடிக்கல. இப்ப அது எப்படி பிடிக்கலன்னு சொல்லுவீங்க? நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்க, அது மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற இருக்கு. அப்புறம் அதெல்லாம் விடுங்க. அப்புறம் உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் போன் பண்ணல, ஒண்ணும் பண்ணல? என்கிட்ட மொபைல் இல்ல, கொஞ்சம் வீட்லயும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? லைஃப்ல கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையா? அதனால போன் உங்களுக்கு பண்ணாதான் நினைச்சேன். குடும்ப கஷ்டம் வேற ரொம்ப. சரி போன் பண்ணி பேசலாம்னு நினைச்சேன். எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை. அன்னைக்கு பார்த்தேன், பைக்ல போனீங்க. சரி அன்னைக்கே பேசாம தான் பார்த்தேன். என் பொண்டாட்டி வேற பின்னாடியே உட்கார்ந்து இருந்தா. சிக்னல் கொடுக்கலாம் தான் பார்த்தேன். சரி எதுவும் நீங்க கால் பண்ணிருந்திருக்காங்களா? நீங்க கால் பண்ணிருந்தா. ஐயோ போனே இங்க எடுத்து பாத்துட்டு இருக்கா. சும்மாக்கி போனை எடுத்து பாத்துட்டு இருக்கா. ஏதாவது நோண்டிக்கிட்டே தான் இருக்கிறேன் எப்ப பார்த்தாலுமே. இப்பதான் என் நம்பர் மனப்படமா தெரியுங்க. நீங்க பேசிட்டு டெலிட் பண்ணிருக்காங்கல்ல. அதான் இனிமே பண்ணும். அப்புறமேல தான் பண்ணும். இப்பதான் அதான் உனக்குதான் கிடைச்சு. இன்னைக்கு ஒரு போனை கிடைச்சு. இங்க நேற்று அம்மாவுக்கு போயிட்டு வந்தா காலைதான் வந்தா. வந்துட்டு இப்ப சூர்மலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்ப அமருக்கு போயிருக்காளா எங்க போயிருக்கான்னு தெரியல. கர்மலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சப்போஸ் எங்க போயிருக்கான்னு தெரியல. வந்து வேற அவங்க வந்தோடனே என்னை பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிருங்க. அதை சமாளிச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆரம்பிச்சாங்க, நம்பிக்கை இருக்கு. என்னன்னு சொல்லி சமாளிப்பீங்க? அதான் நான் சமாளிச்சிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. எப்படி சொல்லி சமாளிப்பீங்க நீங்க? நாளைக்கு அவங்க உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அதான் யாருக்கும் இந்த பிரச்சனை வராது. அதான் நான் பாத்துக்கிறேன். அதான் என்ன பிரச்சனை? நீங்க வேணா சொல்லுங்க. நான் பேசவே இல்லை உங்களுக்கு. என்னால உங்களுக்கு கஷ்டம் பண்ணுவேனா? பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது. என் பொண்டாட்டி வந்துருவான்னு நினைக்கிறேன். நாளைக்கா பாப்போம். வரமாட்டா. ஐயோ வந்துட்டாங்கன்னா பிரச்சனைங்க. நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு மாதிரி படப்படம். யாரு நீங்க? இருங்க இல்லங்க, சும்மா வந்தோம். யாரு நீங்க? நான் சும்மா வந்தேங்க. நாங்க சும்மா வந்தோம். ஹலோ. சரிங்க நாளைக்கு வந்து போயிட்டு வரணுமா சொல்றீங்க? நாளைக்கு வந்து அந்த இதை வாங்கிக்கோங்க. பார்சலாம். பார்சல் கொடுக்கறதுக்கு பெட்ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? சரி நான் தாண்டி அப்படி உட்காந்து பார்சல் பத்தி டிஃபைன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன டிஃபைன் பண்ணிட்டு இருந்த? என்ன டிஃபைன்? நீ ஏன்டி வந்தப்ப? நான் ஏன் வந்தேன்? ஏன் மார்க்கெட் போலையா? யார் வீட்டுக்கு நீ உட்கார்ந்துகிட்டு நீயா வந்தேன்னு கேக்குற? மார்க்கெட் போறேங்க. சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். யார் அது? என்ன யார் அது? இதுவே கொரியர் ஆபீஸ்ல இருந்து வந்து பார்சல் டிஃபைன் கேட்டு போனாங்க. என்ன பார்சல்? ஃபாரின்ல இருந்து ஒண்ணு வந்திருக்கோம். யாருக்கு? எனக்குதான். யார் அனுப்பிச்சுட்டா? எனக்குதான். அப்படி யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கு? யார்கிட்ட நான் போய் சொல்றேன்? பெட்ரூம்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு டிஃபைன் பண்றாங்க. என்ன அப்படி தேவலாம் பேச? என்ன தேவலாமா? யார் நீ முதல்ல சொல்லு. தெரியும் என்ன ஜாமான் வாங்கிட்டு வந்தியா? நான் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். நீ அதெல்லாம் கேட்காத. உனக்கு என்ன கேளு. உனக்கு சப்பாத்து நீ கேட்டு மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு கைய விடு. தேவலாம் பேசாதியா? என்ன பார்சல் ஒண்ணு வாங்கினியா? நல்லா வெளியே இருக்காங்க. வாங்க உட்காருங்க. சாத்திக்கிட்டு உட்காந்து நீ பேசிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா சாத்தி. எப்படி ஆட்டோமேட்டிக்கா என்ன கேக்குற? என்னன்னு கேட்டேன். என்ன ஆனாலும் சொல்லுவாரு. நான் நம்பணுமா? என்ன சொல்ல கூப்பிட்டு வந்து பேசுற அளவுக்கு உனக்கு என்ன? அவங்க யாரு முதல்ல சொல்லு. அப்ப வந்தவங்க என்னைக்குமே என்ன சொல்லிருக்க? வந்தவங்க கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு உபசரிச்சு உட்கார வைக்கிறது. ஹால்லதான் இடம் இல்ல. குளிர்ந்து காத்து கொடுக்குங்க. இங்க இருந்து ரூம்ல அது உட்காருவாங்க. அப்படியே ஜாலியா ஜாலியா ஏண்டா என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு என்ன பெரிய இவனா நீ? கையேடுறா முத. என் மேல கையேடுறா முத. கைய எடுறான்னு கைய எடுக்க நான் எடுத்துட்டேன். கீரை போடுறா. நினைப்பா என்னடா என்ன நீ? சும்மா தேவலாம் பண்ணிட்டு இருக்காங்க.
போட முத நான் ஏன்டி போனோம் நான் ஏன் போனோம் நீ போ நான் என்னத்துக்கு போனோம் அத கூட்டு வந்து யாரையாவது வச்சுக்கலாம் அடையிறியாடா என்னது யாரையாவது கூட்டு வந்து அதை வச்சுக்கலாம் என்ன ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு இப்ப கொரியர் இதுல இருந்து வந்திருந்தாங்க பார்சல் டிசைன் பண்றதுக்குன்னு இப்ப ஃப்ரெண்டுன்ற என்ன எதுக்கு என்ன போட்டு அமுக்குற என்ன என்ன போட்டு அமுக்குற என்ன பொய் என்ன பொய் என்ன பொய் எங்க போற நான் போறேன் வெளியே எங்க போற வெளியே போறேன் தாங்க போறியா அப்ப இவ்வளவு நேரம் வெளியில உட்காந்து பேசிருக்க வேண்டியதானே இப்ப என்னத்துக்கு வெளில போறேன்ற எதுக்கு வெளில போற என்னத்துக்கு வெளில போறேன்ற என்னத்துக்கு வெளில போறேன்ற ஃப்ரெண்டு என்ன பேசணும் உனக்கு என்ன பிரச்சனை என்னடா உனக்கு ஃப்ரெண்டு கூட்டு வந்து பேசுறாடா என்ன உனக்கு ஃப்ரெண்டு என்ன உனக்கு சாவு சாவு என்ன அப்புறம் பார்சல் டிபெண்ட் பண்ண ஆளா என்ன நான் சொல்றேன் என்ன 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 விடுறி அப்பா இப்ப வருதுல உண்மை நான் கூட்டம் நான் கூட்டம் விட்டுருவியா உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு பிரச்சனை தான் என்ன கட்டில அம்மா கட்டி உடனே போகுது எனக்கு தெரியாது நான் சொல்றேன் கம்பெனி போன உடனே அதுக்குள்ள வர சொன்னேன் அவசரப்பட்டு என் மாதிரி அதுக்குள்ள வாங்கிட்டியா ஒண்ணு எந்திரிச்சு போயிரு நான் பேசுவேன் நான் இங்க வந்து வச்சு பேசுவேன் நாங்க கொஞ்ச நாள் பிரச்சனை அப்புறம் என்ன என்ன பிரச்சனையா ஆமா அப்பா சாமி ஏன்னா தேவலாம் குச்சி இருக்காத என்ன பிரச்சனை என்ன உனக்கு என்ன பிரச்சனை சும்மா பேசுன ரொம்ப நாள் ஆச்சு நீதான் வந்துச்சு வீட்டுக்கு பேசுன உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை அப்ப போ பிரச்சனை நான் கிளம்புறேன் எனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை நீ கேக்குற ஓர பசாரு உனக்கு என்னடி என்னடா நான் அப்படிதாண்டி பேசுவேன்டி எப்படிதான் பேசுவேன் ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட கூட்ட மாதிரி பேசுவேன்டி உனக்கு என்ன பேசுவடா நீ பேசுவ கேட்க ஆன்ல நினைச்சிட்டு இருக்கியாடா ஆமாண்டி கேட்க ஆளு ரெடி ஏன் வலிக்குதுடி பேசுடா இப்ப பேசு அப்படிதான் பண்ண வேண்டின்னு சொல்லுப்ப ஆமாண்டி அப்படிதாண்டி பேசுவேன்டி என்ன ரொம்ப எப்படி பேசு உனக்கு என்னடி நான் எப்ப லைக் தெரியுமா எனக்கு முன்னாடி பேசுனது எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்னடி ஓர பேசாரு உனக்கு என்ன பிரச்சனை கல்யாணம் பண்ணா என்னடா என்ன இல்ல உன்னை பண்ண அடிக்கிறதுக்கு வந்திருக்கேனா உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு பிரச்சனை சொல்லு உனக்கு என்ன அப்புறம் தான் புடுங்கிறதுக்கு கல்யாணம் பண்ண ஏய் என்னடா என்ன என்ன ஏய் என்னடா என்ன நான் தான் கோபணும் நீ என்ன அம்மா அப்புறம் என்னன்னு சொல்றா நீ பண்ண காரியம் அந்த மாதிரி கையை எட்ரா ஆத்திரமா வந்துரும் என்ன விடுறது பெஸ்ட் என்ன உனக்கு வாட்ஸ்அப்ல கிளம்பு நான் போய் பேசுற மாதிரி என்ன பேசுவேன் நான் பேசுவேன் அவன்கிட்ட போன் இல்ல குர்ரா இல்ல குர்ரான்னு இல்ல குடு வலிக்குதுடி ஆண்டி நவுறு பெஸ்ட் எப்ப உனக்கு கிளம்புறேன் என்னடா என்ன திட்டினியா அந்த புள்ளைய என்ன திட்டினியா என்ன திட்டினியா என்ன சொன்ன என்னம்மா நான் சொல்றேன் ரெஸ்பான்ஸ் பண்றியா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ற வந்து கூத்தடிப்ப நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்தாங்க பால் சாப்பிடுங்க ஐயோ இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஊட்டி விடுவேன்டா நீ என்கிட்ட எவ்வளவு சும்மா பேசுற ஒரு வாரத்து தண்ணி கொண்டு கொடுக்கல ஒண்ணு கொடுக்கல அனுப்பிச்சு நிமிஷத்துல அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் உனக்கு என்ன தெரியும் என்னோட கஷ்டம் உனக்கு என்ன கஷ்டம் ஒரு புள்ள பெற்ற கல்யாணம் பண்ணி அப்படிதான் பேசுற
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? உனக்கு என்ன? ஓ கம்மன், நான் அப்படிதான் பேசுவேன். நல்லாவே இருக்க மாட்டேன். நல்லா இருக்க மாட்டேன். அப்படியே அப்படியே கிளம்பு. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். கிளம்பு. என்ன அடிக்கிற? என்ன அடிக்கிற? இல்ல நல்லாவே இருக்க மாட்டேன். இல்ல நான் உண்மையுமே நல்லாவே இருக்க மாட்டேன். நீ உனக்கா கேடுடா. சோ ஒண்ணுதான் கேடு. ஆக்கி போறதுக்கு என்ன கல்யாணம் மட்டும் வந்து உனக்கு பேசி வைக்கிறான். மல்லிகை கடைக்கு போனால எங்க போனா பழம் வாங்கிட்டு வந்துருக்க. என்னடி என்னதான் எனக்கு பிரச்சனை? பாத்துட்டு என்னதான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அது உன்னை பார்க்க சொன்னாங்களா? உன்னை பார்க்க சொன்னாங்களா? ஆமா. ஏன் வா உட்காரு. வா என்ன வா என்ன வா உட்காரு வா. எங்க வாடி சொன்னா கேள்றி வாடி. என்ன வாங்கிட்டு வந்த? உனக்கு என்னடா வாங்கிட்டு வரணும்? மார்க்கெட் போனேங்கிற மார்க்கெட் போன மாதிரி தெரியல. இல்ல உனக்கு என்ன என்ன வேண்டும்? உனக்கு பேசி அடிச்சிட்டல அப்புறம் கூட இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். பேசுவேன்னு தானே நான் சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு நாளைக்கு பேசுவேன்டி கூப்பிட்டு. அப்ப உனக்கு நாடி பிரச்சனை? எவ்வளவு நாள் திரும்ப நாங்க பேசி ஒன்னா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல கையெடு ஓடி. உனக்கு என்ன பிரச்சனை? அதான் ஒரே வார்த்தை வேற எந்த வந்தவங்களுக்கு ஒரு ஒரு சுப்ரியா வளர்த்துருக்காங்களா? ஒரு வார்த்தை ஒரு தண்ணி குடிங்க வாங்க உட்காருங்க அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் என்ன? ஓ நீ சரியில்ல. நீ எங்க அப்படியே அவங்க சொல்லுங்க தண்ணி குடிங்க உட்காருங்க. வந்தானே யார் நீ யார் நீ என்ன என்னங்கிற யாரான உனக்கு என்ன? ஒரு கேடுன்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ஒரு கேடு. இது 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 ஒரு கேடு. உடஞ்சிருச்சு எல்லாமே. உடனே உடையிட்டோம். இருக்கு எனர்ஜிக்கா எனக்கு. இருடி. என்னடா எடுத்து வச்சிருப்பது? ஏன் நான் என்ன உனக்கு பேர தெரியாடா? ஆமா இல்லன்னா சொல்லு. ஒரு புள்ளி வேற கூப்பிட்டுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூப்பிட்டு வந்துட்டு ஆல்ரெடி. உனக்கு என்ன? நான் கூப்பிட்டுறேன். இன்னும் கூட 2 பேரும் கூப்பிட்டுருவேன். ஏன் கூப்பிட்டுருவேன்? ஆமா நான் கூப்பிட்டுறேன். நீ வேற ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன். யார் செய்யறா? யார் நீ செய்யறியா? நீ செய்யறியான்னு கேட்டேன். அப்புறம் யாரு செய்யறா? எடுத்து வச்சுட்டு போ. இல்ல நீ சரியா என்னன்னு தெரியல. எடுத்து வச்சுட்டு போங்க. நான் எதுக்கு வெளியே போன பேசிட்டே இருக்குப்பா? அவன் போயிட்டு பக்கத்தானே போனேன். கூப்பிட்டு எங்கேயாவது ஒளிய வச்சிருந்து யாருன்னு எப்ப கூப்பிட்டு வரேன்? உனக்கு நடி நாளைக்கு பேரு இதே டைம் கூப்பிட்டு வரேன். நான் இங்கதான் இருப்பேன். சரி பாத்துக்கலாம். ஒரு ஆலயம் கிடையாது. ஏய் நான் பாப்பேன்டா. வரட்டும்டா அவளை அப்புறம் பாப்பேன். இல்லடா அவதான் டென்ஷன். என்ன என்ன உனக்கு என்னதான் உனக்கு என்ன எல்லாமே வாங்கி போறேன். திங்கிறல்ல அப்புறம் என்ன பிரச்சனை? உனக்கு வாழ்க்கை பிரச்சனை தான். வாழ்க்கை பிரச்சனை தான். உனக்கு என்ன பிரச்சனை? இஷ்டம்னா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. எனக்கு நீ என்ன சொல்றதுக்கு ஆளே கிடையாது. இஷ்டம்னா இரு. இது தெளிவுபடி. நான் எதுடா போகணும்? கிளம்புடி போடு. நீ போடா. நான் ஏன்டி போகணும்? போடா. நான் ஏன்டி போகணும்? நான் ஏன்டா போகணும்? கிளம்பி போ. நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நீ சொல்லில நான் போகணும்னு அவசியமே இல்லடா. சரி கிளம்பி போ. போடா. போடி ஃபர்ஸ்ட். நீ போடா. கிளம்பி போடி. ஏய் நீ போடா. எனக்கு வேலை இருக்கு நிறைய. நீ போடு. கிளம்பி போ. டென்ஷன் தேவை. ஒரு நாளைக்கு கூட்டு வந்ததுக்கு இப்படி கத்துறா. நான் டெய்லி எல்லாம் ஆள்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணுவேன்? தேவலாம பண்ணாத வேணாம். என்ன தேவலாம் பண்ண நீ கட்டப்பையெல்லாம் கிழிச்சிட்டு திருப்புனெல்லாம் என்னடா? நான் அப்படிதான் பேசுவேன். இஷ்டம்னா வீடு வேணா கிளம்பி போயிட்டு வரு. அத சொல்றதுக்கு நீ ஆளே கிடையாது. நான் இல்லாம யாராவது போடி போங்க. கிளம்பி போடு. வெளியே விடுது மூட்டு. அப்படியே ஆசை அதனால வந்து அதனாலதான் உட்காந்துருக்கேன். இது யாரு உங்க அப்பா எடுத்து போறா? எங்க அப்பாவை என் கையில எங்க அப்பாவை எடுத்து
ஏய் கேவலம் பண்ணாத. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.